வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. செந்தில் பாலாஜி வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வருது. உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றத்தோடு விளையாடுகிறீர்களான்னு ஒரு கண்டனம், அதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கும் ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்குது. என்ன பிரச்சனை, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, எப்படி நீங்கள் அமைச்சரானீங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு கேட்க போக, இல்லைங்க நாங்கள் வழக்கறிஞரையே மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால முகுல் ரோஹித் மாற்றப்பட்டாரா? ஏன் முகுல் ரோஹித்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அபய் எஸ் ஓகா தலைமையிலான அந்த அமர்வு நீதிமன்றத்தோடு விளையாடாதீங்கன்னு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே, அப்போ ஜாமீனை ரத்து பண்ணிடுவாங்களா? பின்னால் என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன செய்தி தான். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி அவருக்கு சங்கடமான கேள்வி தான். ஆனால் இதனாலேயே அவர் ஜாமீன் ரத்து பண்ணிடுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாமீன் ரத்து பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஜாமீன் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்ததுக்கு பிறகு இன்னொரு 4-5 பேர் கொடுத்துட்டாங்க, இதை மேற்கோள் காட்டி. அப்போ இவர் இதை ரத்து பண்ணால் எல்லாத்தையும் ரத்து பண்ணி ஆயிரும். ஒன்று. இன்னொன்று, ஈடிக்கு நிறைய சிக்கல் இருக்குது. ஈடியோடைய பல வழக்குகள் இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. உச்சநீதிமன்றம் கேட்டுட்டாங்க, என்ன லட்சணத்தில் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதனால் ஈடிக்கும் சிக்கல் தான். ஆனால் செந்தில் பாலாஜி என்ன தவறு பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஏன்னா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது நீதிமன்றம் சொல்லணும், நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். ஆனால் வெகுஜன மக்கள் அவர் தப்பு பண்ணியிருக்கிறதா தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தண்டனை நிறையா கொடுத்துட்டாங்க, அவரை மட்டும் தண்டிச்சிட்டாங்க. பிஜேபியில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்கங்கிற கருத்தும் மக்கள்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வெளியில் வரும்போது நம்ம ஒரு தகவலை சொன்னோம், வந்துட்டார், இனிமேல் அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஏன் ஆர்ப்பாட்டமாக ஒரு 10 காரில் போய் மினிஸ்டருங்கிற முறையில் 10 காரில் போய் கையெழுத்து போட்டாருன்னா அது பிரச்சனை வரும். உச்சநீதிமன்றம் நான் நேரடியாக கண்காணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, நாளுக்கு நாள் ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் மாற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது. செந்தில் பாலாஜி தரப்பில் என்ன கேட்குறாங்க, ஐயா நீங்கள் அமைச்சர், நான் அமைச்சராக இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் ஜாமீன் கேட்டீங்க, நாங்களும் கொடுத்தோம். ஜாமீன் கொடுத்த 2வது நாள் நீங்கள் அமைச்சராகிறீங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. போன தடவை கேட்கும்போது விளக்கம் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல. அதுக்கு முந்தடவை விளக்கம் கொடுக்குறேன்னாரு, கொடுக்கல. 3வது தடவை இன்றைக்கி வரும்போது இல்லைங்க நாங்கள் வழக்கறிஞரை மாற்றிட்டோம், அப்புறம் விளக்கம் கொடுக்குறோம். நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், போன தடவை கூட முகுல் ரோஹித்கி அவர் தான் செந்தில் பாலாஜி தரப்பு ஆஜராகிறார். அப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை அப்படியே ரிப்போர்ட் பண்ண பத்திரிக்கை என்ன சொல்லுது, உச்சநீதிமன்றம் கேட்குது, என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, என்ன பிரச்சனை நடக்குது? அங்கே தடயவியல் நிபுணர் தமிழக அரசை சார்ந்தவர் அவர் ஆஜராகலை, உடம்பு சரியில்லைங்கிறாரு. என்னங்க நீங்கள் சாட்சியை கலைக்க மாட்டேன் நீங்கள் எல்லாம் பயப்படுறாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. உடனே அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இவருக்கு வந்திருக்கும், செந்தில் பாலாஜி. முகுல் ரோஹித்தி ஏற்கனவே அரசியல் அனுபவம் மிக்கவர். அவர் என்ன சொல்கிறார், டக்குன்னு உள்ளே பூந்து இல்லை இது ஒரு சின்ன சிக்கலாகிடுச்சு ஒரு ஆனால் அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்ட்டார். அவர் தான் தப்பிக்க வச்சார் போன தடவை, இல்லைன்னா மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, முகுல் ரோஹித்துக்கு இதை எடுத்து விலகிட்டாரான்னு தெரியல. ஏன்னா இன்னொரு வழக்கறிஞர் வரங்கிறார். முகுல் ரோஹித்துக்கு தான் இந்த வழக்கை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனைவி மேகலா அவருக்காக ஆஜராகக்கூடியவர். அவர் ஏன் விலகிறார்? அவர் விலக விட்டுருக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, வரக்கூடிய தகவல் என்ன, இல்லைங்க முகுல் ரோஹித்துக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார், சாட்சிகள்லாம் கரெக்டாக ஆஜராகட்டும், எதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அவங்க பாட்டு பேசிட்டு போகிறாங்க, என்ன பேசுவாங்கிறது நமக்கு தெரியும். மினிஸ்டர்லாம் எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க, அமைதியாக விட்டுருங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் தமிழக அரசில் வேலை செய்கிறவங்க சாட்சியாக இருந்தால் கோஹெட், அவங்க உடனே போக சொல்லுங்கள், யாரும் நிறுத்திடக்கூடாது, ட்ராப் ஆகிடக்கூடாது. ட்ராப் ஆச்சுன்னா அது உச்சநீதிமன்றத்தில் வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் அமைச்சரானீங்கன்னா உங்களை எதிர்த்து சாட்சியில் உங்களை எதிர்த்து கூட இல்லை, அந்த வழக்கு விசாரணை கூட யாரும் ஆஜராக மாட்டுறாங்க. அப்போ நீங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு உங்கள் எதிர்த்தரப்பு, செந்தில் பாலாஜியோட எதிர்த்தரப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக கேட்குன்னு சொன்னார். அவர் பேச்சை ஏன் இவங்க கேட்கல நமக்கு புரியல. செந்தில் பாலாஜிக்கு இது நல்லதில்லை. ஏன்னா முதலமைச்சர் சொல்கிறாரு, தியாகத்தின் மறு உருவமாக செந்தில் பாலாஜியை பார்க்கிறேன்னு. அதே சொல்லியிருக்கக்கூடாது. தமிழக முதல்வர் மேலே அன்பு இருக்கலாம். ஏன்னா அவர் நான் அமைச்சராக இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஜாமீன் கேட்டு வராரு. இங்கே தமிழ்நாடு அரசு அவர் தமிழ்நாடு போலீஸார் விசாரிச்சிட்ருக்காங்க, அவருடைய கேஸை விசாரிக்க போகிறாங்க. அப்போ தமிழ்நாடு போலீஸை கையில் வச்சுருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருக்கு நற்சான்றிதழ் கொடுத்தா நியாயமாக விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்னு யாராவது உச்சநீதிமன்றத்தில் சொன்னால் உச்சநீதிமன்றம் கேட்குமா கேட்காதா? நீங்கள் திமுககாரராக கூட இருங்க, நியாயத்தை பேசுங்க. முதல்வர் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இது சங்கடத்தை தான் விளைவிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஆனவுடனே 10-20 காரில் போய் கையெழுத்து போட்டிருந்தாருன்னா பிரச்சனை. அதை அவர் தவிர்த்துட்டார். அவர் மட்டும் போயிட்டு இருந்தார், சத்தமே இல்லை, அரசியல் பற்றி பெதுவாக எதுவும் பேசலை. இப்படி நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த தடயவியல் துறை அவர் மணிவண்ணன் போய்
உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாட்சி சொல்ல வரல. இது இப்போ பிரச்சனையாகுது. ஏன் வரமாட்டாங்க? அதையும் தாண்டி தமிழக அரசுக்கிட்ட கேட்குறாங்க, செந்தில் பாலாஜிக்கு எதிராக எத்தனை சாட்சிகள் உள்ளதுன்னு. இது வரைக்கும் அந்த பட்டியலை கொடுக்கல. அதாவது முதலமைச்சருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தெரியுதா தெரியலையா தெரியல, இவர்களுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு சில அதிகாரிகள் பண்ணுற விஷயம் செந்தில் பாலாஜிக்கு தான் பாதகமாக போகுது. உச்சநீதிமன்றம் கேட்குது, என்னங்க ஒரு பட்டியல் கூட கொடுக்க எவ்வளோ லேட்டா? எப்படியும் இந்த புலனாய்வு அமைப்புகள் இருக்குங்களா, அது நீதித்துறை, இவங்களெல்லாம் கோவப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாதுங்க, பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம காரியம் தாங்க ஆகணும். நம்ம சொல்கிறோம்ல, அரசாங்க அலுவலகத்துக்கு போய் கூட நியாயமாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார், அப்படி தான் கேட்கணும், பொலைட்டாக கேட்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கே எரிச்சல் மூட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது? என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? வழக்கறிஞரை மாற்றிட்டீங்க, ரைட்டு, எத்தனை தடவை கேட்குறோம் நாங்கள்? ஏன் நீங்கள் அமைச்சரானீங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே இந்த மினிஸ்டரில் இருந்தேன், அதில் சில நலத்திட்டங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன், அதை கண்டினியூ ஆகணும். இன்னொரு நான் மக்கள் பணியில் இருக்கேங்க, மக்கள் பணி பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டு பண்ணேன்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிருக்கலாம் அந்த விஷயத்தை. ஒரு விளக்கம் கொடுத்து, விளக்கம் தானுங்க கேட்குறாங்க, அதை ஏன் டைம் எடுக்கிறீங்க? இன்னொன்று, வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? முகுல் ரோஹித்தியை உங்களுக்காக தொடர்ந்து உங்கள் வழக்கு ஃபுல்லாக அவருக்கு தான் தெரியும், இன்னும் டவுட்டு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன வெளியில் செய்தி வருது? இல்லைங்க, முகுல் ரோஹித்திக்கு சொன்னார், எதுவும் பாதிச்சிடாதீங்க, அவங்க பாட்டுக்கு போய் சாட்சி சொல்லிட்டு எதுவும் நீங்கள் கண்டுக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு அவர் சொன்னால் எங்கே அது பிரச்சனையாச்சுன்னு தெரில. ஏன்னா செந்தில் பாலாஜி இதை பண்ணியிருக்க மாட்டார் நமக்கு தெரிஞ்சு. அவர் வந்து சாட்சியெல்லாம் கூப்பிட்டு என்னை எதிராக சாட்சி சொல்லாதான் சொல்ல மாட்டார். வேறு என்ன நடந்ததுன்னு தெரில, யார் நிறைய பேர் வரல. அப்படி வராமல் இருக்கிறதும் செந்தில் பாலாஜிக்கு ஆபத்து தான். செந்தில் பாலாஜியுடைய எதிர்த்தரப்பினர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வழக்கை குஜராத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ கொண்டு போயிடணும். ஏன்னா அவங்க மாநிலம் வந்து பார்த்துக்குவாங்க. குஜராத்தில் போனால் எப்படி நடக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரானா பொதுமக்கள்கிட்டே விட்டுறோம், நீதிமன்றம் சொல்லிட்டோம். ஆனால் செந்தில் பாலாஜியை மட்டும் 1.5 வருஷம் வைக்கக்கூடிய இடி, பிஜேபி, மற்ற பெரிய அஜித் பவார் எல்லாத்தையும் வெளியில் விட்டுட்டீங்களே, அது என்ன நியாயம்? அப்போ செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமானு கேட்குறது சரியா தப்பா? நீங்கள் செந்தில் பாலாஜி குற்றவாளினா நீங்கள்லாம் யார் உத்தமாக இருக்கலான்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இந்த வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி முகுல் ரோஹித்தை மாற்றியது ஏன்னு நமக்கு தெரியல, அதுவும் தவறு. இன்னொன்று, செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சிகள் எத்தனை இருக்குன்னு தமிழ்நாடு அரசை கேட்டு இன்னும் பதில் சொல்லலை. அப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கோ முதல்வருக்கோ நல்லது பண்ணுறதை நினச்சி தீமை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இப்போ அடுத்து வழக்கு வரப்போகுது. அநேகமாக இந்த தடவை கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஜாமீனை ரத்து பண்ணாது, அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் அமைச்சரவையில் ஏன் வச்சிங்கன்னு மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அது சிக்கலாக முடியும். அமைச்சரை பற்றி எடுக்கிற நேரிடும். ஈரோடு இடைத்தேர்தலாம் வரும்போது இது தேவையில்லாத சிக்கல். இப்போ செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, செந்தில் பாலாஜி சொல்லிப்பாங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க வழக்கறிஞர்கள். இப்போ அதை மீறி எப்படி நடக்குது? தொடர்ந்து அதிகாரிகள் பண்ணக்கூடிய அலட்சியம் செந்தில் பாலாஜி தான் பாதிக்கும். தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா செந்தில் பாலாஜி தப்பு பண்ணாரான்னா நிறையா மக்கள் தப்பு பண்ணதை நினைக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியை மட்டும் குறி வைப்பு தப்புன்னு தான் நம்மளோடணும். சரி, தப்பு பண்ணார், அவர் சிறையில் போட்டிங்க, சிறையில் போட்டு என்ன முழுக்க ஜெயிலில் அடைச்சிட்டிங்களா? நம்ம என்ன கேட்குறோம்? தப்பு பண்ணிட்டார், உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்குல்ல, ஏன் அதை வந்து அவரை முழுக்க குற்றவாளின்னு போட்டு அடைக்க வேண்டியதானே? செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்தவொன்னு அரெஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு மேலே பெரிய கோபம் இருந்தது. ஆனால் அதுக்கு மேலே அவர் சிறையிலேயே போட்டு வச்சுருந்தீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னப்பா எப்போ பார்த்தாலும் சிறையில் விடணும்னா ஜெயிலில் தள்ளுங்களா, வெளியில் விடுங்க. மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? எல்லாம் ஒரு அளவு தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மக்கள் நற்சான்றிதழ் வழங்கவில்லை. ஆனால் பிஜேபி செய்வதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி அரசு மோசமான இடத்துல மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து நம்ம சொல்கிறது ஒரு விஷயந்தான், இன்றைக்கி செந்தில் பாலாஜி தவறு செஞ்சால் சீக்கிரம் அவங்களுக்கு சிறையில் அடைங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சொதப்பல் பண்ணிட்டு இருந்தது செந்தில் பாலாஜிக்கு தான் நன்மை பயக்கும். இப்போ வந்த தகவல் செந்தில் பாலாஜிக்கு நன்மை பயக்காது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞரை மாற்றணும், அதுக்காக வந்து நான் கொடுக்கலங்கிறது தப்பு. இப்போ உச்சநீதிமன்றம் காட்டணும். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு அந்த பட்டியலை கொடுக்காது, தமிழ்நாடு பண்ண தப்பு. இப்படி தொடர்ந்து பண்ணால் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சக்திகளுக்கு செந்தில் பாலாஜியை வழிவிட்டுற மாதிரி ஆயிரும். அமைச்சர் பதவியை விட்டு எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது செந்தில் பாலாஜி தரப்பு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்னதே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் செந்தில் பாலாஜிக்கு. செந்தில் பாலாஜிக்கான பின்னடைவான தான் நம்ம பார்க்குறோம். இது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.